ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். வெல்கம் டு வாவ் மன்மனம். இன்றைக்கி ஒரு முக்கியமானவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். யார் வந்திருக்கான்னு, செர்ரி டொமேட்டோ பிளான்ட். எனக்கு தெரியல, ஐடியாவே இல்லை இவ்வளோ நாள் இந்த செர்ரி டொமேட்டோ பிளான்ட்டுன்னு. நார்மல் டொமேட்டோன்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு பெரிய க்ரேஸ் இருந்துச்சு செர்ரி டொமேட்டோ மேலே. நிறைய விதை செர்ரி டொமேட்டோ வாங்கி போட்டேன். ஒரு செடி கூட வரவே இல்லை. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. பார்த்தா ஃபைனலி வி ஹாவ் காட் ஒன் செர்ரி டொமேட்டோ பிளான்ட் இன் அவர் டெரஸ் கார்டன். ரொம்ப ஹாப்பி. நல்ல பழம், 2 பழம் வந்துச்சு. டேஸ்ட் பண்ணி கூட நான் பார்த்தேன். ரொம்ப ஒரு மாதிரி புளிப்பாக தான் இருந்துச்சு. பட் ஓகே, எனக்கு ரொம்ப நாள் கிடைக்காமல் கிடச்சது. ரொம்ப ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அப்புறம் வெண்டைக்காய், சிகப்பு வெண்டை, பச்சை வெண்டை எல்லாத்தையும் நம்ம இப்போ பறிச்சுக்கலாம். ஸோ வெண்டைக்காய் இந்த வாரத்துக்கு பொரியலுக்கு தேவையான காய் ஆல்ரெடி இருக்குது, யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ அதை பண்ணணும். ஸோ இருக்கிற வெண்டைக்காய் எல்லாத்தையும் பறிச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்தோடனே எக்ஸைட் ஆகிடுச்சு அந்த செர்ரி டொமேட்டோ பிளான்ட்டை பார்த்ததும். ஸோ கை நிறைய இன்றைக்கி வெண்டைக்காயும் நமக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு கத்தரிக்காய் செடிக்கே தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்த்திங்கன்னா நிறையா ப்ரூன் பண்ணி விட்டுருந்தேன். ஒரு செடியெலாம் டோட்டலாக மொட்டை அடித்து விட்டுருந்தேன். ஒரு பச்சை கலர் வெண்டை, அதுவும் பச்சை கலர் கத்திரிக்காய். ஸோ அது வரணுன்றதுக்காக அந்த செடியை கூட பிடுங்கி போட சொன்னாங்க. இதுக்கப்புறம் வராதுன்னு பார்த்தா அது நல்லா துளிர் விட்டு நல்லா வளர்ந்துருக்கு அந்த பச்சை கலர் வெண்டை. நான் இது பண்ணது இது ஃபுல்லாக ஒரு இலை இல்லாமல் நான் பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துருச்சு, நல்லா துளுத்து வந்துருச்சு. ஸோ இதில் இன்னும் மெயின்டைன் பண்ணி நிறையா கத்திரிக்காய் வர வைக்கணும். ஸோ நிறையா கத்திரிக்காய் செடி ப்ரூன் பண்ணது எல்லாமே இப்போ வளர்ந்துருக்கு. மறுபடியும் பூக்க தொடங்கியிருக்கு. ஸோ காய்க்காக நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் புதுசாக நாற்று வச்சவங்க. மிளகாய் செடியில் பார்த்திங்கன்னா ஊடால ஃபுல்லாக புல். சின்ன மெயின்டெனன்ஸ் நம்ம எப்போயுமே பண்ணிகிட்டே இருக்கணும். அது நமக்கு வேணால் அது சின்ன வேலையாக இருக்கலாம், ஒரு செகண்ட் நம்ம எடுத்து போட்டுடலாம். பட் அந்த பேக்கில் இருக்கிற செடிக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அதோட பாதி சத்தை அந்த களைகளே எடுத்துகிட்ருக்கும். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.